என்னம்மா தோழி மாரெல்லாம் பொண்ணை சோடிச்சு விட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் மேக்கப் போடலாம்ல. அவன் என்ன மேக்கப்பை போடவே விட மாட்டேங்கிறான். ஆமாம், அவளுக்கு மேக்கப் போடுறத பிடிக்காது. தலையை சீவிரத்துக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இனிமே வேணும். தலை சீவை தருவேன்னா சொன்னா சும்மா நாளையிலேயே தலை சீவை தலையை தரமாட்டா. அதுக்கு தான் தோழி மாரை கூப்பிட்டோம் சோடிச்சு விடுறது தலை சீவிரத்துக்கு. ரொம்ப தான் அனுப்புகிறா, சோடிக்க விட மாட்டேங்கிறா, மேக்கப் போட விட மாட்டேங்கிறா. சஹரா, ஒரு வாரத்துக்கு நீ வாயை திறக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா தலையை சீவும் போது ஆன்னு கத்துறா, மேக்கப் போடும்போது ஊன்னு கத்துறா. என்னத்த சொல்றது சஹரா உன்னைய பத்தி? ஆமாம் சஹரா, ஒரு வாரத்துக்கு இல்லை, ஒரு மாதத்துக்கு வாயை திறக்கக்கூடாது. நாங்கள் தான் மேக்கப் போட்டு விடுவோம், ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுவோம், மணப்பெண் அலங்காரம் பண்ணி விடுவோம். ஆமாவுல அதுவும் சரிதான். என்கிட்ட தலை சீவை தரமாட்டான், ரொம்ப ஏமாத்துவா. இப்படி தான் இவளை சொல்லணும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? பள்ளிவாசலில் நிக்காக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஆமாங்க உள்ள பள்ளிவாசலில் நிக்காக முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை புறத்தால பொம்பளை தான் வருவாங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க எல்லாரும். நிக்காக முடிஞ்சு மாப்பிள்ளை வந்த உடனே கையெழுத்து விட்றது எந்த இடத்துல? ரூம்லையா கூடத்துலையா? கூடத்தில் சேர் போட்டு வச்சுக்க, 2 சேரு. மாப்பிள்ளை நிக்காக முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவொடனே கூடத்தில் அப்படியே உட்கார வைங்க. பொண்ணை கூட்டிகிட்டு போய் தான் நீ கையெழுத்து விடணும். ரூமுக்குள்ளெல்லாம் வேணாம். ஏன் ரூமுக்குள்ளே வேணாங்கிறீங்க? ஆமாம், ரூமில் அலங்கரித்து வச்சுக்கிறோம். துபு துபு துபுன்னு ஏறி பெட்டெல்லாம் நார் அடித்து வீணாக்கி போட்டுருங்களுவோ. அதெல்லாம் மற்ற ஜனத்துக்கு சொல்லவா வேணும்? ஆமாம், அதுவும் நெசந்தான். போட்டு பெட்டை நார் அடித்து ரூமே வீணாக்கி போட்டுருங்களுவோ. சஹரா பொண்ணு, என்ன பேச்சைங்கானா மூச்சைங்கானா அமைதியாக இருக்கிறப்பல இருக்கு? சும்மா இருங்கடி, அவளை ஒன்றும் சொல்லாதியா. அவளை பயத்தில் வைக்கிறா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வரப்போறாருண்டு. சஹரா, அப்படியாடி? பாவம், சும்மா இருங்கடி, ரொம்ப வெக்கப்படுறா. இங்கே சஹரா பொண்ணு மேக்கப் போடாமையும் அழகாக இருப்பா, போட்டாலும் அழகாக இருப்பா. மாஷா அல்லா. ஓ அப்படியா? ஏங்கம்மா, உண்மையை தான் நாங்கள் சொல்கிறோம். சரி, நாங்கள் வெளியில் போகிறோம். நீங்கள் பத்திரமா பொண்ணு அழைச்சிட்டு வந்து கூடத்தில் போகிறோம். இங்கே சரி ராத்தா. மாப்பிள்ளைக்கு படிக்க முடிச்சீங்களா? பள்ளிவாசலில் நிக்காக்கு முன்னாடியே படிக்காமலாம் பிடிச்சிருவா. சரி, போய் பாலும் பழமும் எடுத்துட்டு வாங்க. மாமி, நிக்காக முடிஞ்சு வீட்டுக்குள்ள மாப்பிள்ளை வந்த உடனே பாலும் பழமும் கொடுத்தாச்சு. அப்படியா? பேசாம கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு மாமி. என்ன மச்சான், கிளம்பி போகிறதுலேயே நிற்கிறீல, கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க. மச்சான் சூப்பராக இருக்கிறீங்க. மச்சான் ரொம்பவே கலக்குறீங்க. மச்சான் கொஞ்சம் சிரிங்கள. தம்பி போதுண்டா, ரொம்ப தான் கலாய்க்காதடா. மச்சான் எப்படி? டேய் தம்பி, சும்மா இருடா, போதும். ஜில்ஃபா, சாத்துக்குடிக்கு சுப்புளிஞ்சு வச்சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில், எடுத்துக்கிட்டு வா மாப்பிள்ளைக்கு கொடுக்க. சரிங்கம்மா. சஹரா, நிமிந்து உட்காரு. குடிஞ்சுக்கிட்டே போறா, கழுத்து வலிக்க போகுது. அல்ஹம்துலில்லாஹ், சஹராட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லா பகலும் அல்லாக்குதான். யூனுஸு, மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு போய் ரூமில் அந்த கையில் எடுத்து கொடுமா, கொடுத்துட்டு காலையில் கோட் சூட்டில் இருக்கிறாரு, ரொம்ப வேக்கும். மாப்பிள்ளை நான் கிளம்புறேன்டா. கிளம்புறியா? சரி, போயிட்டு வா. மச்சான், ரூமுக்கு வாங்க, ட்ரெஸ் மாற்ற போங்க, வரேன். சரி மச்சான், ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியில் போகிறேன். சரி யூனுஸ். குட்டி மச்சான், இங்கே வாங்க. சொல்லுங்க மச்சான், என்ன செய்தி? என்ன படிக்கிறா நீ? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மச்சான். குட்டி மச்சான், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், வெளியே போய் நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? கேளுங்க மச்சான், நான் சொல்லவே மாட்டேன். உங்கள் ராத்தா கோவக்காரியா? நல்லா கோவம் வருமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, திருன்னு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்று கிடையாது. எங்கள் ராத்தா ரொம்ப நல்லவ, ரொம்ப அன்பாக பேசுவா. பார்த்தா கோவக்காரி மாதிரி இருப்பா, ஆனால் அவளுக்கு கோவமே வராது. சரிங்க குட்டி மச்சான். சரிங்க மச்சான், ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே போகிறேன். இப்போ சஹரா இங்கே வருவா, அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். மச்சி, மருமவே ரெஸ்ட் எடுத்தது போது காக்கட்ட சொல்லி கூட்டிக்கிட்டு வந்து பொண்ணு பக்கத்தில் உட்கார வைங்க. இப்போ எல்லாரும் வருவாங்க பார்க்கறதுக்கு. அப்படியா சொல்கிறா? சரிங்க, சொல்கிறேன். சஹரா, ஏன் பயந்த மாதிரி இருக்கிறா? கொஞ்சம் நிமிந்து உட்காருமா. இல்லை மச்சி, நான் பயப்படலாம் இல்லை. சரி சஹரா, மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நாங்கிட்ட போயிடுறேன். மருமகனே, என்ன செய்தி? சஹரா என்ன சொல்கிறா? சஹரா என் கூட இன்னும் பேசவே இல்லை மாமா. மருமகனே, புது பொண்ணு, ரொம்ப வெட்கப்படுவா. பேசுவா. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்த, என்ன செய்தி? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், இருக்கிற சம்பந்தி. என் மருமக என்ன சொல்லுது? எப்படி இருக்கிறா? என்னடா மகனே, பொண்ணு பிடிச்சி போச்சாடா? அல்ஹம்துலில்லாஹ். வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்த, என்ன செய்தி? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற சம்பந்தி. அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறோமா.
சம்மந்தி பகாலிக்கு வலிமா விருந்துக்கு பொண்ணை அழைச்சிட்டு போகிறதுக்கு வருவாங்களோ அனுப்பி விட்ருங்க. பகாலிக்கு உங்களுக்கு சாப்பாடு நாங்கள் கொடுத்து விட்ருவோம். சரிங்க சம்மந்தி. சரி, நேரமாச்சு, கிளம்புறோம், போயிட்டு வரோம். என்னங்க சம்மந்தி வந்தது இந்த நிலையில் ஓட பார்க்குறிய? இருங்க போகலாம். இல்லை சம்மந்தி இருக்கட்டும், நாங்கள் போனால் தான் அங்கே வேலை முடியும். நாங்கள் இல்லைனாக்கா அங்கே வேலை ஓடாது. கிளம்புறோம் சம்மந்தி, போயிட்டு வர்றோம். எதுவும் நினச்சிக்கிடாதியா. இன்னொரு நாளைக்கு வர்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வருவோம். போயிட்டு வர்றோம். ஆமாம் சம்பந்தி, எதுவும் நினச்சிக்கிடாதியா. அப்படியா சொல்கிறேன் சம்மந்தி. சரி போயிட்டு வாங்க.